படம் வந்து நிறைய பேர்னால ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த படத்தோட ஆக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான நிறைய விருதுகள் பெற்ற, இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்ட், தேசிய விருது பெற்ற நடிகர். அண்ட் அவருக்கு இந்த சினிமா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாபி சிம்மா அவர்கள் என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்குங்க. அண்ட் ப்ரீமியர் மூவி ஸ்க்ரீனிங்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க. பட்டாசு வெடிக்கிற சத்தமெல்லாம் கேட்குது. ஏன்னா திருட்டுப்பயலே 2ங்கும் போது எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த ரோலில் அவ்வளோ அழகாக ட்ரெய்லரில் சூட் ஆயிருந்தீங்க. ஸோ சில விஷயம் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெக்டேஷன் காரணம் வந்து சுசி கணேசன் சார் அண்ட் ஏஜிஎஸ் நிறுவனமும் திருப்பி அதே ஃப்ரான்ச்சைஸி ஆனும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹையில் தான் இருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் பாபி சிம்மா அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னாலே அதில் வித்தியாசமாக எல்லா விஷயங்களும் இருக்கும். ஜிகர்தண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இறைவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுக்கு முன்னாடி கரியரில் நீங்கள் பண்ண எல்லா படங்களையும் ஒரு வித்தியாசம், ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு. சிலருக்கு அந்த பிராண்ட் நேம் இருக்கும், பாபி சிம்மாவா, ஓகே வித்தியாசமாக இருக்கும் படம் பார்க்கலான்னு. ஸோ இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எதுவுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. திருட்டுப்பயலே 1க்கு அப்புறம் திருட்டுப்பயலே 2 அப்படிங்கும்போது இந்த படம் டோட்டலி ஸ்க்ரீன் பிளேலையும் ஸ்கிரிப்ட்லையும் கதையிலையும் வித்தியாசமான ஒரு அப்ரோச் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த கிளாசி சினிமா மேக்கர் சுசி கணேசன் சாரோட ஒர்க் பண்ண சில அனுபவம் அண்ட் உங்களுக்கு அவரோட ஸ்கூலில் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் இது நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய டீட்டெயிலிங் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, இவ்வளோ டீட்டெயில்டு வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே அழகாக ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படம் பாருங்கள். படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஐ திங்க் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தான் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், ஏஜிஎஸோட நீங்கள் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு சினிமா, ஏஜிஎஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா படங்களும் வந்து ஹிட் கொடுத்த, எல்லாருக்கும் பிடித்த ஒரு சினிமாவை எடுக்கக்கூடிய நிறுவனம். ஸோ அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள். இல்லை, கண்டிப்பாக ஏதோ எனக்கு சுசி சார் சொல்லியிருந்தார், ஆசைக்காக ஒரு படம் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 19வது படமாக திருட்டுப்பயலே 2 நிற்கிது. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பர் 1 இன் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிக்யூஷன் அண்ட் நம்பர் 1 ப்ரொடக்ஷன், இப்படி ஒரு நிறுவனத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். அதாவது ஒரு கேரக்டர் தான் ஒரு படத்தோட சோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது கரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லா படங்களையும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னு சொன்னால் எந்த வித மாற்றமும் கிடையாது. 5 ஸ்டார் நாயகனாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ சட்டிலான ஒரு வில்லனா, சத்தமாக பேசணும்னு அவசியமே இல்லைங்க, முகபாவமே போதுங்கிற மாதிரி எவ்வளோ படங்கள். எக்ஸாம்பிள் முரண் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருட்டுப்பயலே 2ல் வந்து சர்ப்ரைஸ் பண்ண காத்துட்ருக்காரு ஆக்டர் பிரசன்னா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் பிரசன்னா, எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்லா. அண்ட் திருட்டுப்பயலே அப்படிங்கிற அந்த வார்த்தை கேட்கும் போது உங்கள் முகத்தை கொஞ்சம் கூட ரிலேட்டே பண்ணி பார்க்கவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் லவபிளான ஒரு பையன் நீங்கள் எல்லாருக்குமே. ஆனால் ஒரு கேரக்டர்லையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ணுவார் போல் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு ஆக்ட் பண்ணுறீங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்? தெரியல. தேங்க்ஸ் டு மை டைரக்டர்ஸ் ஹூ பிலீவ் இன் மீ. இந்த படம் பாருங்கள். எனக்கு ஐம் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட். எனக்கு வார்த்தைகள் வரல. படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்ன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாலன்னு சொல்லலாம். ஏன்னா சத்தமாக பேசுறது கிடையாது, சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பிரசன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் சுசி கணேசன் சார் ஆல்ரெடி வந்து திருட்டுப்பயலே ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிஎஸ் சினிமாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு சூப்பர் சக்ஸஸ் மூவி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து திருட்டுப்பயலே 2க்காக வெயிட் பண்ணிருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஏஜிஎஸோட நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த அனுபவம்? எனக்கு 5 ஸ்டாருக்கு அப்புறம் திரும்ப சுசி சார் கூட ஒர்க் பண்ணதும், அதுவும் என்னோடய 25வது படத்தில் திரும்ப அவர் கூட ஒர்க் பண்ணதும், ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட படத்தில் இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். ஏஜிஎஸ் இன்றைக்கி திருட்டுப்பயலே ஃபஸ்ட்டு படம் வரும்போது அவங்களுக்கு முதல் படம், இன்றைக்கி இது 19வது படம். இந்த 10 வருஷத்தில் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிபிஷன், சினிமாவில் எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் நம்பர் 1 இருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலில் எல்லோரும் பேசுகிற அளவுக்கு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஏஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஐம் ரியலி ஹம்பிள்ட் அண்ட் ஆனர்ட் டு ஹேவ் ஒர்க்ட் இன் திஸ் பேனர். அண்ட் வரிசையாக எடுத்துக்கிட்டோன்னா பிரசன்னாவுக்கு வந்து ஒரு சூப்பர்பான லாஸ்ட் வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பவபாண்டி, துப்பறிவாளன், நிபுணன், இப்படி லிஸ்ட்டில் வந்து நிறைய படங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் திருட்டுப்பயலே 2ம் சேரும்போதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் திருட்டுப்பயலே 2 படம் வந்து ப்ரீமியர் ஸ்க்ரீனிங் முடிஞ்சது. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கக்கூடிய படம்னு. அது இந்த படத்தில் வந்து திருட்டுப்பயலே 2ன்னு சொல்கிறோம். படத்தில் நிறைய சர்ப்ரைசிங் விஷயங்கள், சஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல்.
பட் பிரசன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, படம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் யோசிப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாபி சிம்மா இவருக்கு பின்னாடியே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, நான் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் பாபி சிம்மா படம் வந்து உங்களோட டச்சும் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டச்சும் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் ஆடியன்ஸோடு பார்த்துருக்கீங்க, எல்லோரும் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எப்போவுமே ஒரு நல்ல கண்டென்ட், நல்ல சினிமா, நல்ல டேலண்ட்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு நம்ம மக்கள் வந்து எந்த லெவலில் வரவேற்பு தருவாங்கன்றது நமக்கு தெரியும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இட்ஸ் ப்ரூவன். எனக்கு உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் அதோட மூமெண்ட்க்கும் அவங்க என்ஜாய் பண்ண கிளாப்ஸ்க்காகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமும் பெருமையாக இருக்குது. அண்ட் பிரசன்னா, இந்த படம் வந்து உங்கள் டயலாக்ஸுக்கு எவ்வளோ கைத்தட்டல், ஒன்று எவ்வளோ ரிசர்ச், எவ்வளோ டீட்டெயிலிங்க. என்ட்ரிக்கே அந்த இடத்துல தட்டி தூக்கிட்டாரு. அப்புறம் நீங்கள் தட்டும் போது வேறு ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் தட்டுறாங்க அப்படின்னு, இப்படி எக்கச்சக்கமான விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஒரு 25th ஃபிலிம் இப்படி ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை, இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் போட்ட உழைப்பு, எங்களோட காத்திருப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறதுக்காக தான். இன்றைக்கி ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு எல்லாரும் அதை பாராட்டும் போது, கைத்தட்டும் போது, அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பலமாகவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் 5 ஸ்டார் நாயகன் ஆஸ் ஐ செட் சுசி கணேசன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரயிலே ஒரு நிமிஷம்னா அந்த அழகான அந்த பாவமான முகம், இன்றைக்கி இந்த 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிமில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ் இருக்குது படத்தில், அதை நீங்கள் தாங்கி வரக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரோல் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண விதம், சில விஷயம் நன்றின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் சுசி சாருக்கு சொன்னால் பத்தாது. அது 5 ஸ்டார் மூலமாக என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினதுக்காகட்டும், இல்லை என்னோட 25வது படத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான, இவ்வளோ முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், நன்றியை தாண்டி நான் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ரோல் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஐம் ஷுர் பாபி வில் ஆல்சோ அக்ரி வித் மீ. அது வந்து ஆடியன்ஸ் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல் சீனில் கை தட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன டைலாக்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ரொம்ப 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 பெரிய எக்ஸைட்மெண்ட், ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்கும். இதுக்கு இந்த பாராட்டு, இந்த கைத்தட்டல் எல்லாத்துக்கும் முழு சொந்தக்காரர் டைரக்டர் சுசி கணேசன் சார் மட்டும்தான். எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் கம்பேக் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய டைலாக்ஸ் இருக்குது படத்தில். எஸ்பெஷலி வந்து அந்த ஒரு ஃபீல் பண்ணி நீங்கள் ஒரு கண்ணீர் வரக்கூடிய ஒரு சீன் இருக்குது. உங்கள் மண்டையில் எத்தனை குரல் கேட்குது பாபி சிம்மா இப்போலாம் வீட்டுக்கு போனால்? ஏன்னா இவ்வளோ கேட்டிருக்கீங்க படத்தில், எத்தனை குரல் கேட்குது? இல்லை, கண்டிப்பாக அது நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே எனக்கு கிடைச்ச அந்த கிக், எனக்கு கண்டிப்பாக அதே கிக் சேம் எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் கிடச்சிருச்சு. இதே கேள்வி எனக்குள்ளே இருந்தது. எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க், எவ்வளோ டீட்டெயில்ஸ், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ரேசியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது இட்ஸ் நாட் ஏ ஆர்டினரி வேர்டு. அது வந்து எங்கள் டைரக்டர் சுசி கணேசன் சார் தான் சொல்லணும். ஈவன் டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஆல் அப்படி செட்டாக எழுதியிருந்தது. ஸோ அதுதான் அவர் அந்த மனுஷனுக்கு 2 சொல்லணும். இன்னொன்று எங்கள் ஏஜஸ் நிறுவனம் கல்பாத்தி சாரும் ஒரு பிரதர்ஸ் அண்டு அர்ச்சனா மேடம் அவங்களுக்கும் தான். ஏன்னா இந்த கண்டென்ட்டில் சுசி சாரோட இதில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிகெஸ்ட் தேங்க். ஆமாம், அதுதான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தேன். சார் திருட்டுப்பள்ளியில் வந்து சார் ஏன் நடிச்சிங்க அந்த கோட்டெல்லாம் போட்டு வந்தபோது அப்போ சார் சொன்னேன், இல்லைப்பா நான் ஒரு நடிகனை சொல்லியிருந்தேன், அந்த நடிகன் யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, ஒரு நடிகனை சொல்லியிருந்தேன், அவர் வரேன்ட்டு 3-4 வாட்டி டேட் போச்சு, அதுக்கப்புறம் நானே கோட்டு போட்டு அந்த மாதிரி நடிச்சிட்டிங்களா, அப்போ இந்த படத்தில் எதாவது நடிச்சிங்க? நான் சொன்னேன் இல்லை அந்த நடிகன் இப்போ திருட்டுப்பள்ளி 2 பார்த்த உடனே அந்த நடிகர் ஃபீல் பண்ணுவார், அடா பாவி ஏன்டா அன்றைக்கி அந்த கோட்டை போடாமல் விட்டோம், எனக்கு இதனால் ஒரு நாய்கள் உருவாகிட்டா, ஒரு நாயகள் அப்படின்னு பாடியெல்லாம் காமிச்சிடல. ஸோ அதுதான் இதுக்கு ப்ராப்பரான பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரசன்னா உங்ககிட்ட கேள்வி ஸ்னேகா சொன்னாங்க, நான் எத்தனை வாட்டி பிரசன்னா பேசின டைலாக் எல்லாம் அவரை திரும்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அவரை பார்க்கவே இல்லை, நான் படம் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ என் பக்கத்தில் தான் இருக்காருங்கிறதே மறந்துட்டேன், அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பார்த்துருக்கேன். அண்ட் சில்வர் ஜூப்ளிக்கு ஷீ இஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் நாளைக்கு உங்களோட தெலுங்கு படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கும். அண்ட் சில வார்த்தைகள் உங்களோட மூவி அண்ட் இப்போ நாளைக்கு வரப்போட படம் அண்ட் உங்கள் ஒய்ஃபோட கமெண்ட் பற்றி. நான் இன்னும் படம் பார்த்து வெளியே வந்ததுலேருந்து எல்லாரோட கமெண்ட்டு கேட்டேன், இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இன்னும் கேட்கல. அதை கேட்கணுன்னு தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய 25வது படம் ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் சுசி சார் டைரக்ஷனில் அமைஞ்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம்.
இனிமேல் இது உங்கள் படம், இதை கண்டிப்பாக பெரிய வெற்றி படம் ஆக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வருஷம் அமைஞ்சிருக்கு. நல்ல படங்கள், நல்ல பேர். அந்த லிஸ்ட்டில் திருட்டுப்பள்ளியும் இருக்கும். நாளைக்கு என்னோடய தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, அதுலேயும் வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது ஆந்திராவில். கண்டிப்பாக அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம் அமையும்னு நம்புகிறேன். அண்ட் வில்லன்களை காதலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துடும் போல். இனிமேல் இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆகிக்கிட்டே போகிறீங்க. அவங்களும் ஒரு சைடு நான் சொன்ன விரும்புகிறேன்ல பார்க்குற மாதிரியே இருக்கீங்க. அவரும் வந்து 5 ஸ்டாரை விட இன்னும் சூப்பராக இருக்காருன்னு. ஸோ ஆஸ் ஏ சைடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கப்புலாக அண்ட் பிஸி இயராக இருக்குது உங்கள் 2 பேருக்குமே. இந்த வருடமும் வரப்போகிற வருடங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.